24யும் இங்க கொண்டு வந்து கிராமியம்ங்கிற திருவிழால எல்லாத்தையுமே பறைசாற்றினாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்க பாடம் நடத்துறப்ப சொல்லியிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரியவே தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி, குதிரை ஏற்றம், கம்பத்துல ஏறுறது, அப்புறம் சிலம்பாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாணவர்களும் ரொம்ப கண்டு கழித்தனர். இது மாணவர்களுக்கு மேலும் வந்துட்டு ஊக்குவிக்கும் விதமாக நிகழ்ந்தது. கிராமிய உணவு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், கவுனி அரிசிங்கிறதே தெரியாம இருந்தது. அந்த கவுனி அரிசியில என்னென்ன செய்யலாம், இதனால இப்ப இருக்கக்கூடிய நோயின்னு பாக்குறப்ப புற்றுநோய்ங்கிறது அதிகமா ஏற்பட்டு வருது. இந்த கவுனி அரிசியை வந்து அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டதுனாலதான் இந்த மாதிரி நோயே இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கவுனி அரிசி, கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தரணும், பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற வகையில இவ்விழாவை நிகழ்த்தி கொடுத்திருக்காங்க.